உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம். சொல்லி நிறைய சென்டர் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. முக்கு அது எப்படி சலூன் கடை ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கடல் மாதிரி. ஸோ அதில் ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் கிடைக்கான்ட்டு இஷ்டத்துக்கு வந்து கிளினிக் ஆரம்பித்து வீடியோ போட்டு என்னென்னமோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யாருனாலும் பிரம்மாண்டமாக பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுறதுமே வந்து உண்மையை சொல்கிறோம், அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதில் வந்து ரியாலிட்டி நான் சொல்கிறேன். நான் சில பேர் அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இது வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். ஓப்பனாக பேசும்போது யாருக்குமே பாதிப்பு வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலேஜே இருக்காது அவங்களுக்கு. ஸோ நாலேஜே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த மாதிரி வந்து நமக்கு டெக்னீஷியன் இருக்காங்க, ஒரு டாக்டரை பார்க்குறோம், ஒரு கிளினிக் செட்டப் பண்ணுறோம், ஸோ நம்மளும் உட்காந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, ஸோ வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க. லைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ வந்து நம்ம ஒரு ஃபீல்டில் 5 வருஷம் 6 வருஷம் இருந்து நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபீல்டே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட பணம் இருக்குது, அது ஐடியா இல்லை, என்கிட்ட வந்து பணம் இருக்குது, 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, பணம் போட்டு இன்னொரு 1 கோடி ரூபா இருக்குது, 10 லட்சம் போட்டு 1 கோடி எடுக்கணும்னு நினச்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து என்ன சொல்கிறது, ஒரு சரியான டிரான்ஸ்பர் கிளினிக்காக லீட் பண்ண முடியாது. இதே இது அவங்களுக்கு ஐடியா இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஸோ 30% மட்டும் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, 70% நாலேஜ் ப்ளஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்களால ஒரு டிரான்ஸ்பர் கிளினிக்காக நல்லாவே ரன் பண்ண முடியும். ஸோ நல்லாவே வந்து ரிசல்ட்ஸுமே கொடுக்க முடியும். இன்னும் ஒரு 2-3 கேள்விகள் தான், அதை மட்டும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. நம்ம யூடியூப் சேனல்லே கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விருதுநர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் நான் பண்ணேன், பட் ஆனால் ரிசல்ட் எனக்கு அந்த அளவுக்கு வரல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுக்குறதா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதில் வந்து உண்மையான ரிவ்யூ இருக்குது, ஃபேக்கான ரிவ்யூ இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து என்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக ஆக்டிவ் ஆகிறோமோ அப்போ எல்லாமே காம்படிட்டர்ஸ் வந்து அவங்க ஆக்டிவ் ஆவாங்க. ஏன்னா நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போடுறது, அந்த கமெண்டில் போய்ட்டு நான் கிளிக், அது மாதிரி முடி இல்லாதவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிளினிக்கில் வந்து பண்ணுறாங்க, 100% ரிசல்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளால் முடிஞ்சவரை 90% நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சில பேருக்கு டோனர் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த சொல்லும்போது ஃபாலிகல்ஸில் வந்து 1 முடி 2 முடி தான் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்மளால அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர்த்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்கும். இப்போ வந்து என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ என் தம்பி கூட பண்ணது பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ அவங்கள மாதிரி எனக்கு வரும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க. இன்கேஸ் அந்த டைமில் வந்து ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வராமல் போயிருந்தாலுமே அதுக்கு வந்து நம்ம வந்து பொறுப்பு கிடையாது. ஏன்னா உங்களோட டோனர் மட்டும் தான் ரீசன். ஏன்னா நம்ம வந்து பண்ணுறது நம்ம தெளிவாக பண்ணிடுவோம். இப்போ 2500 2500 அப்படி வந்து எந்த அளவு டென்சிட்டி அப்புறமா நம்ம பண்ணிடுவோம். ஸோ வளர்றது எல்லாமே உங்களோட டோனரை டிபெண்ட் பண்ணி, ரெண்டாவது உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து மட்டும் தான். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணனால உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, ப்ரோ உங்கள் டோனர் நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் வந்து சொல்லியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு மீடியமாக தான் இருக்குன்னா மீடியம் ரிசல்ட் தான் சொல்லியிருப்போம். இது வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ நம்மகிட்ட பண்ணவங்களே நம்மகிட்ட திரும்ப கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பண்ணும்போது சொல்லிடுவோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் எப்படி பிக் பண்ணுவோன்னா, ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து டோர் ஏரியா யாருக்கு நல்லா இருக்குது, ஸோ அவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு நாங்களே ரொம்ப ஆசைப்படுவோம். யாருக்கெல்லாம் மீடியமாக இருக்கோ அவங்க செகண்டு, யாருக்கெல்லாம் ரொம்ப லோவாக இருக்கோ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுவோம். பிரதர் நீங்கள் பண்ணுற வேஸ்ட்டு தான், பண்ணால் ரிசல்ட் வராது சொல்லிடுவோம். பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம பண்ணிக்கணும் ஆசைப்படுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம பண்ண தான் செய்வோம். அவங்க பண்ணும்போது என்னென்னா பண்ணுறப்போ ஒத்துக்கிறாங்க, எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, ரிசல்ட் வரலைனாலும் பரவாயில்ல, எனக்கு பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. இதே ஒரு 6 மாதம் கழிச்சு அப்போ வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, என்ன ரிசல்ட் இல்லை அப்படின்ட்டு. அப்போ 6 மாதம் முன்னாடி நம்ம பேச மறந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, இனிமேல் பண்ண போகிறவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு லெட்டர் கன்சர்ன் வந்து கண்டிப்பாக அது வாங்கிடுறோம் நாங்கள். ஸோ அது இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து சேஃபாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரூஃப் இல்லை இல்லையா? இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஃபுல்லாகவே உங்கள் முழு பொறுப்பு தான் இருக்குது, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக. ஏன்னா வேற மவுத்தில் நம்ம வந்து பேசினாலும் ப்ரூஃப் கிடையாது. அதனால் இப்போ வந்து கன்சென்ட் ஃபார்மே நம்ம வாங்கிடுறோம் நார்மலாக. ஸோ நீங்களுமே கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் போட்டோம். அதிலே இருந்துச்சு டோனர் ஏரியாவை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆமாம், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஆமாம், இது ஃபுல்லாகவே முழுக்க உங்கள் விருப்பம்னு. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து யாரையும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ இன்டேரக்டாக ஸோ நம்மக்கிட்ட அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலும் சரி, வெளியே பண்ணிட்டாலும் சரி. ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்காங்க. ஸோ என்ன லாங்காக இருக்குது, விருதுநகர் லாங்காக இருக்குது, பெங்களூர் அதர் ஸ்டேட்டு எப்படி நான் போய் பண்ணிட்டு வருது சொல்லி வேறு சென்டரில் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட இன்ஸ்பிரேஷனு ஓகே தினேஷ் ப்ரோ இருக்காரு, இந்த மாதிரி தங்கராஜ் அவர் பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம முன்னாடி பாலா காமிச்சிருந்தோம், பாலா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மாதிரியே வந்து நம்மளும் பண்ணால் ரிசல்ட் வரும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் வந்து ரியாலிட்டி என்ன அதை தெரிஞ்சுக்கணும். லைஃப் ஸ்டைல் அண்ட் டோனரை பொறுத்து கண்டிப்பாக.
இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் எப்படி லீட் பண்ண போகிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் எப்படி லீட் பண்ணேன்னா, ஜங்க் ஃபுட் நிறையா எடுத்தேன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்னேன். இப்போ வந்து நான் ஜங்க் ஃபுட் எடுக்கிறது இல்லை. ஆல்ரெடி இப்போ முடிக்கு நான் என்ன முக்கியத்துவம் கொடுத்தேன், ட்ரை ஃப்ரூட்ஸ், அதே தான் நான் இப்பயும் கேரி ஆன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் இதை இன்னும் ஃபாலோ பண்ணணுமா, விட்டுறலாம்ல, 3 நேரமும் சோறு சாப்பிட்லாம்லன்னாங்க. இல்லைம்மா, இது நான் கண்டினியூ பண்ணிட்டேன், இது இப்படியே லைஃப் லாங் இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபுட்டு வந்து 1 டைம் ஆஃப்டர்நூன் மட்டும்தான் எடுக்கிறேன். ஓகே. எக் வந்து 2 எக்ஸு, வெஜிடபிள்ஸ் அண்ட் இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, சூப்பர். இதுக்கப்புறமா இதே மாதிரி ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் ஆரியன் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடலாம். சொல்லி நிறைய சென்டர் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. முக்கு அது எப்படி சலூன் கடை ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கடல் மாதிரி. ஸோ அதில் ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் கிடைக்கான்ட்டு இஷ்டத்துக்கு வந்து கிளினிக் ஆரம்பித்து வீடியோ போட்டு என்னென்னமோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யாருனாலும் பிரம்மாண்டமாக பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுறதுமே வந்து உண்மையை சொல்கிறோம், அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதில் வந்து ரியாலிட்டி நான் சொல்கிறேன். நான் சில பேர் அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இது வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். ஓப்பனாக பேசும்போது யாருக்குமே பாதிப்பு வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலேஜே இருக்காது அவங்களுக்கு. ஸோ நாலேஜே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த மாதிரி வந்து நமக்கு டெக்னீஷியன் இருக்காங்க, ஒரு டாக்டரை பார்க்குறோம், ஒரு கிளினிக் செட்டப் பண்ணுறோம், ஸோ நம்மளுக்கு உட்காந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, ஸோ வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க. லைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ வந்து நம்ம ஒரு ஃபீல்டில் 5 வருஷம் 6 வருஷம் இருந்து நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபீல்டே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட பணம் இருக்குது, அது ஐடியா இல்லை, என்கிட்ட வந்து பணம் இருக்குது, 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, பணம் போட்டு இன்னொரு 1 கோடி ரூபா இருக்குது, 10 லட்சம் போட்டு 1 கோடி எடுக்கணும்னு நினச்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து என்ன சொல்கிறது, ஒரு சரியான டிரான்ஸ்பர் கிளினிக்காக லீட் பண்ண முடியாது. இதே இது அவங்களுக்கு ஐடியா இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஸோ 30% மட்டும் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, 70% நாலேஜ் ப்ளஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்களால ஒரு டிரான்ஸ்பர் கிளினிக்காக நல்லாவே ரன் பண்ண முடியும். ஸோ நல்லாவே வந்து ரிசல்ட்ஸுமே கொடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் வந்து நம்மளை மாதிரியே இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியே 10 பேர் இருந்தாங்க வீடியோ பேசுகிறதுக்கு. இப்போ என்ன மாதிரியே 100 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ 100 பேர் இருக்கும்போது 100 பேர் வீடியோமே பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் தான் கரெக்டாக ஃபில்டர் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ 90% வந்து அது நான் மெடிக்கல் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் மெடிக்கல் தான். ஸோ நான் வந்து ஓனர். எப்படி நான் பண்ணுறேன், அந்த சென்டர் ரன் பண்ணுறேன்னா டாக்டர் வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ நாங்களும் டாக்டர் வந்து நாங்கள் பேசி ஸோ அவங்க பேரில் வந்து லைசன்ஸ் எடுத்து நம்ம கிளினிக் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எப்படி மாறிச்சுன்னா இப்போ டாக்டரே வந்து டேரெக்டாக கிளினிக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிம்போது இன்னுமே இது வந்து நல்ல ஒரு பாதைக்கு போயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஒரு 5 வருஷம் படி பார்த்தீங்கன்னா என்ன நான் மெடிக்கல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு நாலேஜ் இருக்கும், சில பேருக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் டாக்டர் கேட்பாங்க. ஸோ சில பேருக்கு ரிசல்ட்டே வராது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு டார்கெட் மாதிரி கொடுப்பாங்க, எங்களுக்கு எது அது ரிசல்ட் வருதோ வரலையோ மாதம் எங்களுக்கு 30 பேஷண்ட். இப்போ உங்களுக்கு 60,000 நான் சம்பளம் தரேன், மாதம் எனக்கு 30 பேஷண்ட் வந்துடணும். அது கீழே கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு சேலரி கம்மியாகும். நீங்கள் 30 பேஷண்ட் மேலே அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ். அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரெஷராக தான் இருப்பாங்க. எடுத்தோடனே அவ்வளோ பெரிய சென்டர் ஆரம்பிக்க முடியாது, ஒரு கிளினிக் வந்து செட்டப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கோர்ஸ், அதாவது கோர்ஸோட ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எம்பிபிஎஸோ அப்புறம் டெர்மடாலஜியோ முடிக்கிறதுக்கு வந்து பல கோடிகள் செலவாகும், பல லட்சங்கள் கூட செலவாகும். ஸோ அது வந்து அவங்க ஆல்ரெடி செலவு பண்ணி தான் படித்து வராங்க. அப்படிங்கும்போது திரும்ப வந்து எடுத்த உடனே வந்து அவங்களால கிளினிக் சென்டர் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சென்டராக ஜாப் அப்ளை பண்ணுவாங்க. சில பேருக்கு கவர்மெண்ட்டில் கிடச்சிடும், சில பேர் வந்து ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான். ஸோ இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சேஃபாக இங்கே எழுதுவோம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் டாக்டர் அவங்க வீடியோ போடுறாங்களா ட்ரஸ்ட்டாக நம்பி போங்க. எங்களை மாதிரி நான் மெடிக்கலில் வந்து சில பேர் நாலேஜாக இருக்காங்க, சில பேர் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் ஸோ அவங்க கிளினிக்கில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக என்னென்ன கான்செப்ட் என்னென்ன ஸ்கிரிப்ட் எழுதி தராங்களோ அதுபடி தான் பேசுவாங்க. அது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னும் 2-3 கேள்விகள் தான், அது மட்டும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. நம்ம யூடியூப் சேனல்லே கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விருதுநர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் நான் பண்ணேன், பட் ஆனால் ரிசல்ட் எனக்கு அந்த அளவுக்கு வரல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுக்குறதா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதில் வந்து உண்மையான ரிவ்யூ இருக்குது, ஃபேக்கான ரிவ்யூ இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து என்றைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஆக்டிவ் ஆகிறோமோ அப்போ எல்லாமே காம்படிட்டர்ஸ் வந்து அவங்க ஆக்டிவ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது, அந்த கமெண்ட்டில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணால் உங்கள் ப்ரொஃபைல் வரும். இப்போ எனக்கு வந்து கமெண்ட் வந்துச்சுன்னா நான் கிளிக் பண்ணுவேன், யாரும் பார்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடி வந்து
1 hour முன்னாடி தான் ஓப்பன் ஆயிருக்கும். 1 hour அக்கௌண்ட் இருக்கும், சில பேர் 8 months ஆகும், சில பேர் 1 year இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரி பிரதர், நீங்கள் இது மாதிரி ரிவ்யூ போட்டிருக்கீங்க, உங்களோட பிரச்சனை என்னென்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எப்போ வந்தீங்க கேட்டால் டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படிலாம் உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் சில பேர் வந்து அந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க, உண்மையான கமெண்ட்டு. அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொல்கிறோம், அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் வீடியோ காமிக்கிறோம், இப்போ நீங்கள் 2500 தான் பண்ணியிருக்கீங்க, அவருக்கு 2500 தான் பண்ணியிருக்காரு. என்ன இவர் தங்கராஜுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, ஏன் அவர் வீடியோ கொடுக்கனால தான் நல்லா பண்ணியிருக்காங்களா, அப்போ நான் வீடியோ கொடுக்காதனால எனக்கு நல்லா பண்ணலையா? ஸோ வீடியோ கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க, வீடியோ கொடுக்க நல்லா பண்ணலையா? ஸோ அந்த மாதிரி தினேஷ் ப்ரோ சொல்ற மாதிரி தான், நம்ம டோனர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு ஆட் ரிசல்ட் வரும். இவர் வீடியோ கொடுத்துருக்காரு, இவர் வீடியோ கொடுக்கல அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ வியூவர்ஸ் வந்து அப்படி நினைக்காதீங்க, ஓகேவா? கண்டிப்பாக. வேற கேள்வி கேட்கணுமா? வேற வந்து என் தம்பி வந்து மினாக்சில் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் மற்ற வியூவர்ஸ்க்கும் சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. அந்த மினாக்சில் டாபிக் தான் வந்து நம்ம திரும்ப சுற்றி வருது, எவ்வளோதான் வீடியோஸ் போட்டாங்க பரவாயில்ல சொல்கிறாங்கண்ணே. ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து மினாக்சில் வந்து யூஸ் பண்ணுறது தப்பு தான் என்ன கேட்டவனே. ஸோ வந்து நேச்சுரல்ஸ் வேலை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மினாக்சில் வந்து போனீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் எடுக்கும்போது ஒரு சிட்டுவேஷன் ஆயிரும். நீங்கள் என்ன தான் வந்து கிராஜுவலாக வந்து அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலுமே கிராஜுவலாக கொட்ட தான் செய்யும். ஸோ மினாக்சிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய லோஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மெடிசின்ஸ், அதே மெடிசின்ஸுமே வந்து நான் வேணாம் தான் சொல்லுவேன், இன்டேக்குமே வேணாம் தான் சொல்லுவேன். அது பேசாமல் நார்மல் நேச்சுரல் ஃபுட்டு முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள், நேச்சுரலாகவே போங்க. நேச்சுரலாக போகும்போது கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்க லேட் ஆகும்.